வணக்கம் நண்பர்களே! இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம சுபத்ரா வீட்ல இல்லாத நேரம் பார்த்து ருக்குமணி வந்து வீட்ட விட்டு, நம்ம இசைய வந்து "உன் சித்தி வீட்டுக்கு போ. என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிறக்கூடாது. நீ இங்க இருந்தா என் பொண்ணோட கல்யாணம் நடக்காது. வர்ஷினி, ராகவ் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா, நீ இங்க இருக்கக்கூடாது போ" அப்படின்னு வந்து அந்த இடத்துல துரத்தி விடுறாங்க. எப்படினாலும் விஷால் வந்து ஸ்ரீஜாவ காதலிச்சிருக்கான்ல, அவங்க கல்யாணம் பண்ணட்டும். உனக்கு என்ன இதுல வந்து போச்சு அப்படின்னு வந்து வேற துரத்தி விடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து துணிய வந்து எடுத்துக்கிட்டு நம்ம சுபத்ரா, ராகவ், வர்ஷினி கூட வந்து வாராங்க. வந்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. "என்ன இங்க இசைய காணல?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்ப இசைய நான் தான் எங்க தங்கச்சி வீட்டுக்கு திருச்சிக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு வந்து ருக்குமணி சொல்றாங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க. "அவ என்னோட பொண்ணு. எதுக்காக நீங்க இப்ப துரத்துனீங்க? அவளுக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு." அப்படின்னு வந்து நேரா போய் வந்து நான் கூட்டிட்டு வரேன். இப்ப எங்க இருப்பா? அப்படின்னு வந்து கேட்க நேரம், "அவ பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ் ஏற நிப்பா." அப்படின்னு வந்து ருக்குமணி சொல்றாங்க. ஓடி கார்ல போய் வந்து சுபத்ரா வந்து, "வாம்மா நீ எங்க வீட்டுக்கு மகா. நீ வரணும். நீ இல்லாம எங்க வீடுல நான் இருக்க போறதில்ல." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா வந்து பேசுறாங்க. அப்பதான் தன்னோட இந்த ஸ்ரீஜாயோட பித்தலாட்டத்த சொல்றாங்க. "இப்படியெல்லாம் நடந்துச்சு அத்த. நான் நிரூபிக்கலான்னு இருந்தேன். ஆனா அந்த இடத்துல அவ பொய் சொல்றா. அந்த ரம்யா அவ பர்த்டே பார்ட்டில விஷால வேணும்னு தான் சிக்க வைக்க ஸ்ரீஜா பண்றா. அவ ஏதோ ஒரு பித்தலாட்டத்தோட தான் வந்திருக்கா. உங்க குடும்பத்த பழிவாங்க வந்திருக்கா." அப்படின்னு வந்து உண்மைய போட்டு உடைக்கிறாங்க. இத கேட்டு அதிர்ச்சியில சுபத்ரா நிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசை கூட சேர்ந்து திட்டம் போட்டு அந்த ரம்யா கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வர வைக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா ராகவ் ஏற்பாடு பண்ண அந்த டாக்டர் கிட்ட வந்து போறாங்க. போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம், "பானுமதி சொல்லி தான் இந்த ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி வச்சேன்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து, "இல்லாட்டா என் பொண்ண அவ கொன்னுருவேன்னு மிரட்டுனா." அப்படின்னு வந்து உண்மைய போட்டு உடைக்கிறாங்க. அதில அரண்டு போறாங்க. ஸ்ரீஜாவ வெளுத்தெடுத்து "வீட்ட விட்டு போடி. எனக்கு மருமக வந்து வேற யாரும் இல்ல இசை தான். எனக்கும் விஷாலுக்கும் இசைக்கும் கல்யாணத்த நடத்தி வைக்கிறது என்னோட பொறுப்பு." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிறாங்கங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. சுபத்ரா வீட்ல இல்லாத நேரம் வந்து பார்த்து நம்ம ருக்குமணி கிட்ட சிந்தாமணி வந்து பேசுறாங்க. "இந்த பாருங்க உங்க வீட்ல அந்த இசை இருந்தானா கண்டிப்பா வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்காம போயிரும். உன் பொண்ணு கல்யாணம் தான்." அப்படின்னு வந்து ராகவ், வர்ஷினி கல்யாணம் நடக்காம போயிரும். இசை வந்து அவ்வளோ பித்தலாட்டம். நீங்க வந்து அனுப்பி விட்டுரு. இங்க இருக்கக்கூடாது. அப்படின்னு வந்து சிந்தாமணி ருக்குமணியோட பிரெயினை வந்து வாஷ் பண்ணி நம்ம ருக்மணியும், "ஆமா என்னோட பொண்ணோட கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். இவளோட கல்யாணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இவள இதில விருப்பமும் இல்ல." அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம இசைய வந்து எப்படியாவது இங்கேருந்து துரத்தணும். இவ வந்து எதையாவது பிராடுத்தனம் பண்ணி என்ன விஷால கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த திட்டத்தெல்லாம் நடக்க விடக்கூடாது. நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு வந்து நினைச்சு, "இந்த பாரு இசை இந்த வீட்ல இருந்தா இனி பிரச்சனை தான். எப்படியும் வர்ஷினி, ராகவ் கல்யாணத்த உன்னால இனி நடத்தி வைக்க பொண்ணால நடக்காம போகும். அது வந்து நடக்கக்கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். நீ இந்த வீட்ட விட்டு போயிடு." அப்படின்னு வந்து அந்த இடத்துல துரத்தி விடுறாங்க. "நீ எங்க போ? திருச்சிக்கு போ. என் தங்கச்சி வீடு இருக்கு. அங்க போயிரு." அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்பி விடுறாங்க. நம்ம இசை எவ்வளவோ சொல்றாங்க. "சுபத்ரா மேடம் எங்கேயும் நான் போகக்கூடாது. இங்க தான் இருக்கணும்." அப்படின்னு வந்து சுபத்ரா அத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இன்னும் அத்தை கிட்ட நீ சொல்லிட்டு இருக்காத. அவங்களுக்கும் உனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நீ ஆயிப்போச்சுல போயிரு." அப்படின்னு வந்து விரட்ட நேரம் நம்ம இசை அழுதுகிட்டே பேக்க தூக்கிக்கிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிறாங்க. இந்த சைடு வந்து பர்ச்சேஸை முடிச்சுக்கிட்டு நம்ம சுபத்ரா ஜாலியாக இசைக்கும் வந்து பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து "இசை எங்க?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டவங்களுக்கு செம அதிர்ச்சி. "நான் தான் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவளுக்கும் விஷாலுக்கும் இப்போ கல்யாணம் இல்லைன்னு ஆகிப்போச்சுல. அவள் இருந்தால் பிரச்சனை தான். அதுக்காக தான் அனுப்புனேன்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "யார் சொன்னா அவள் இருந்தால் பிரச்சனைனா? அவள் வந்து இந்த வீட்டுக்கு நன்மையை தான் செய்வா. அவள் என்னோட மகா. இப்போவே எனக்கு இசை வேணும். இசை தான் எனக்கு வந்து எல்லாமே." அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சுபத்ரா. இதை போய்ட்டு நம்ம ருக்குமணிக்கு ஒன்றும் புரியலை. அவ்வளோ பாசத்தை இவங்க வந்து இசை மேலே வைக்க அளவுக்கு இசை என்னதான் பண்ணிட்டாலோ அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, "அவள் எங்கே போயிருப்பா ருக்கு?" அப்படின்னு வந்து கேட்க நேரம், "பஸ் ஸ்டாண்டுக்கு தான் பஸ் ஏற போயிருப்பா." அப்படின்னு வந்து சொன்ன நேரம், "நான் போய் கூட்டிகிட்டு வரேன் இசையை." அப்படின்னு வந்து இசையை கூட போகிறாங்க. இசை அழுதுகிட்டே வந்து காரில் இருக்காங்க. அப்போ தான் கேட்குறாங்க, "நடந்ததெல்லாம் என்ன என்ன நீ என்னை மன்னிச்சு என் வீட்டுக்கு வா. நீ இல்லாமல் நான் இருக்க போகிறது இல்லை." அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசை வந்து பார்த்து கெஞ்சுறாங்க. "சுபத்ரா நான் வாரேன் அத்தை.
ஆனால் உண்மையை சொல்லுறேன்னா அந்த ஸ்ரீஜா நல்லவ இல்லை, அவள் வந்து வேணும்னு திட்டம் போட்டு தான் வந்து விஷால் வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லுறா. அவள் ஃப்ரெண்டு ரம்யா ஒரு கட்டத்தில் சொன்னா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவ வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்த பிறகு மாற்றி சொல்கிறா. இப்போ ஏதோ ஒரு பிளான் நடந்திருக்கு, இந்த ஸ்ரீஜா உங்கள் குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்லினாரோ. அப்படி அவள் வாயில் உண்மையை வர வைக்க முடியாதுன்னா என்ன, நம்ம வந்து அந்த டாக்டர்கிட்ட மறுபடியும் ராகவ ஏற்பாடு பண்ண அந்த டாக்டர்கிட்ட போய் விசாரிக்கலாம் வா அப்படின்னு வந்து அந்த டாக்டருக்கு பேரை வந்து நம்ம ராகவிட்ட கேட்டுக்கிட்டு அங்கே போகிறாங்க. நம்ம சுபத்ரா இசையை கூட்டிகிட்டு என்ன நடந்துச்சு சொல்லுங்க ப்ளீஸ், இந்த பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அவங்க உண்மையை சொல்கிறாங்க. பானுமதி அவங்க தான் அவங்க வந்து என்ன என் பொண்ணை கடத்தி வச்சு மிரட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்கணும், அந்த பொண்ணு கெட்டதாக வந்து அந்த பொண்ணு கெட்டு போனதாக ரிப்போர்ட்டை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வேறு வழி இல்லாமல் என் பொண்ணை வந்து காப்பாற்றிக்க தான் நான் வந்து செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ இந்த பானுமதி இந்த வேலை பண்ணலா, சரி இப்போ உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிட்டலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜாவை போகிறாங்க. அன்னைக்கு உண்மையிலே உனக்கும் விஷாலுக்கும் எந்த தப்பும் நடக்கலை, நீ அதை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் நம்ப வைக்க பானுமதியோட சேர்ந்து ஸ்கெட்சு போட்டிருக்கா, பானுமதியோட ஆளு தான் நீ, என்ன தைரியம் உனக்கு இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை அடித்து வெளுக்கிறாங்க நம்ம சுபத்ரா. அதோட பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் முற்றுப்புள்ளி அடைந்து சிந்தாமணிக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவ எல்லாத்தையும் சுபத்ராட்ட உண்மையை உளறி கொட்டிட்டாலே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போ தான் விஷாலுக்கும் கடுமையான ஷாக்கு. நம்ம ஸ்ரீஜாவை மனசார லவ் பண்ணோம், ஆனால் இவ வந்து ஒரு பிராடுத்தனம் பண்ணி நான் அவளுக்கு கூட க்ளோஸாக இருக்கணும்னு இருக்கிற மாதிரி இவன் நிரூபிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கா, இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருக்காளே, இவன் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜாவை பார்த்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஷால். அதோட பார்த்தோன்னா நம்ம இசையை வந்து பார்த்து சுபத்ரா இந்த வீட்டுக்கு மருமக வேறு யாரும் இல்லை, இந்த இசை தான், விஷாலுக்கும் இசைக்கும் வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க சிந்தாமணி. அதோட ஸ்ரீஜாவை அடித்து வெளுத்து இந்த வீட்டுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படி வந்து பானுமதியோட சேர்ந்து இந்த பிளான் எல்லாம் போட்டவ தானே நீ போ அப்படின்னு வந்து விரட்டி தள்ளுறாங்க. இல்லை நான் உங்கள் பையனை லவ் பண்ணுறேன், உங்கள் பையன் என்ன உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான், அப்படி இருக்க நேரம் எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டிடாதுங்க அப்படின்னு வந்து ஸ்ரீஜா சொல்கிறாங்க. போடி எனக்கு எல்லாமே தெரியும், இந்த வீட்டு மருமக இசை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறிவிச்சுறாங்க. இதை கேட்டு நம்ம இசை சந்தோஷப்படுறாங்க. வர்ஷினிய ராகவும் ஆமாம் உண்மையெல்லாம் வந்து வெளிவந்துட்டு இந்த டாக்டரை ஏமாற்றி டாக்டருக்கு பிள்ளையை கடத்தி வச்சுட்டு இவ பொய் சொல்லியிருக்கா, இவ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பானுமதியெல்லாம் வந்து திட்டுறாங்க. பானுமதியை இன்னும் இந்த கல்யாணத்தை எல்லாம் குழப்பத்தை பண்ணணும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுமா ஆகணும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுவா, எல்லாத்தையும் வந்து முறியடிக்கணும் அப்படின்னு வந்து சுபத்ராவும் இசையும் வந்து களை இறங்குறாங்க. அதோட பார்த்தா நீ என்னோட மக எல்லாமே இந்த வீட்டில் உனக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு வந்து நம்ம இசையை பார்த்து வந்து சுபத்ரா வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்து ருக்குமணி ஐயையோ இவ வந்து எல்லாத்தையும் முறியடிச்சு பழையபடி விஷாலுக்கு வந்து பொண்டாட்டியாக இவ வந்துடுவா போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சரி நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்து இவளம் வாழ்ந்தாலும் சரிதான் அப்படின்னு வேற ஒருத்தி இந்த வீட்டுக்கு வரத இந்த இசை வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ருக்கு வந்து நினைக்கிறாங்கங்க.